इंफ्रास्ट्रक्चर से बढ़ेगी कनेक्टिविटी और होगा सेवाओं का विस्तार। நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காந்தி நினைவிடத்தில் மரியாதை செய்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. இன்று நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் மூவர்ண கொடி ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். செங்கோட்டையில் பிரதமர் மோடி சுதந்திர தின கொடியேற்றுவது 11வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என அதிமுக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பதால் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசு அலுவலகங்கள் மின்னொலியில் ஜொலித்து வரும் நிலையில் இந்த டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி தேசிய கொடியேற்றி வைக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 7:30 மணிக்கு அவர் கொடியேற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்ற காத்திருக்கிறார். செங்கோட்டையில் பிரதமர் மோடி சுதந்திர தின தொடர்ந்து இது தொடர்பாக தலைநகரில் மட்டும் பாதுகாப்பு பணிக்காக 3500 போக்குவரத்து போலீசார், 10,000 டெல்லி போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். செங்கோட்டை முழுவதும் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவ படையினர், டெல்லி போலீசார் என தீவிர கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையை சுற்றி உள்ள சாலைகள் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் அதிக அளவில் நிறுவப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் 700 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர தின விழாவையொட்டி நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், முக்கிய பேருந்து நிலையங்களில் தீவிர பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திர தின விழாவை பொறுத்தவரை குறிப்பாக பழங்குடியினர், விவசாயிகள், ஆஷா பணியாளர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் என 6000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். குறிப்பாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர்களும் இந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது வினேஷ் போகத்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து டெல்லி காவல்துறை, துணை ராணுவ படை உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து சுதந்திர தின விழா தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள், ஜெய்ஹிந்த் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் இணைய வழியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வென்ற 3000 பேரும், பல்வேறு மாநிலங்களில் இருந்து பாரம்பரிய உடையில் சுமார் 2000 பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். இதில் 23 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவையொட்டி டெல்லியில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர்களான ஜவஹர்லால் நேரு 17 முறையும், இந்திரா காந்தி 16 முறையும் சுதந்திர தினத்தில் தேசிய கொடியேற்றி இருக்கின்றனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தொடர்ந்து 10 முறை தேசிய கொடியேற்றியவர் என்ற பெருமைக்குரியவர். அந்த வரிசையில் தற்போது பிரதமர் மோடியும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் போர் நினைவிடம் உள்ளிட்ட நினைவிடங்களில் தொடர்ந்து பிரதமர் மோடி மரியாதை செலுத்திய பின் சரியாக 7:30 மணிக்கு தேசிய கொடியேற்றி அவர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவ்யா.